டிஆர்சி 08 சம்மரி ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் ஆர் வித்ட்ராவல் ஆஃப் ஆர்டர். உங்களுக்கு டிஆர்சி 07 இஷ்யூ பண்ணதுல இருந்து உங்களுக்கு 3 மாசம் டைம் இருக்கு. அந்த 3 monthsக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் நீங்க ஃபைல் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபைல் பண்ணதுல இருந்து அதே ஒரு 3 months, மொத்தம் அந்த ஆஃபீஸருக்கு 6 months இருக்கு. அவரு அதை ஏற்றுக்கிட்டாருன்னா உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாரு. இதுல கரெக்ஷன் இருந்தா கரெக்ஷன் பண்ணி ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாரு. இல்ல உங்களுக்கு அந்த ஆர்டரே தப்புன்னா அந்த ஆர்டரை வித்ட்ரா பண்ணுவாரு. பட் ஆனா இதுல ஒரே ஒரு ரீசன் இருந்தா அவரால் எனி எரர் விச் இஸ் அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட், ஸோ அதை மட்டும்தான் அவர் ரெக்டிஃபை பண்றதுக்கு அந்த செக்ஷன் 161 அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஆர்டரே தப்பு, ஆர்டர்ல உள்ள நேமே தப்பு, அட்ரஸே தப்பு, இல்ல வேல்யூவே தப்பு. ஆடியோ கிளியரா இல்லையா சார்? அவருக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, எல்லாருக்குமே கிளியரா இல்லையா சார்? ஆடியோ கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த ரீசனால மட்டும்தான் அவர் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாரு. பட் ஆனா சில ஆபீசர் அவங்க வந்து இப்பவும் வந்து என்ன ரீசன் இருந்தாலும் அவங்க வித்தின் டைம் லிமிட்குள்ள இருந்தால் ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் எப்படி இருக்குங்கிற சாம்பிள் காப்பி வச்சிருக்கேன். ஸோ சம்மரி ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் ஆர் வித்ட்ராவல் ஆஃப் ஆர்டர். ஓகேங்களா? இந்த ரெக்டிஃபிகேஷன் இல்ல வித்ட்ராவலாங்கிறது எங்க தெரியும்னா இங்க 3 பாயிண்ட் இருக்கும். 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா யுவர் அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன். ஸோ நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தால் அது எக்ஸாமைன்ட் அப்படிங்கறத இங்க டிக் பண்ணுவாரு. நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தால். பாயிண்ட் நம்பர் 3ல என்ன சொல்றாங்கன்னா அவரே ஆன் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல 6 months வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு. நம்ம 3 மாசத்துக்குள்ள பண்ண முடியல, எங்க அப்ளிகேஷன் மறந்துட்டோம் இல்ல விட்டுட்டோம். ஸோ 4வது மாசம் நம்ம அவர்கிட்ட போய் ஃபேக்ட் எல்லாம் நம்ம வந்து மேனுவலா கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ அவர் அந்த ஃபேக்டை ஏத்துக்கிட்டாருன்னா 6 months அவருக்கு டைம் இருக்குல்ல, அந்த பவரை யூஸ் பண்ணி இட் ஹேஸ் கம் டு மை நோட்டீஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல இங்க டிக் பண்ணி அவர் ரெக்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாரு. அடுத்த பாயிண்ட் வந்து இந்த ஆர்டர் வந்து வித்ட்ரா ஆகுதா அப்படிங்கறத இங்க டிக் பண்ணுவாரு. ஸோ வித்ட்ரா ஆகுதுன்னா உங்களுக்கு டோட்டலா டிமாண்ட் வந்து 0 ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் அவர் கிளிக் பண்ணாருன்னா ரெக்டிஃபிகேஷன் மட்டும்தான் போடுவாரு. என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி போடுவாரு. ஓகேங்களா? இந்த ஆர்டர் படி பாத்தீங்கன்னா இவர் வித்ட்ரா கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல டேபிள் நம்பர் 7ல டிமாண்ட் எல்லாம் 0 ஆயிருக்க வேண்டும். ஆனா இந்த ஆர்டர் வந்து இந்த ஆபீசர் வந்து ஆக்சுவலா தப்பா கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? என்ன தப்புங்கிறத நான் சொல்றேன். இப்போ நீங்க டிஆர்சி 08 உங்களுக்கு வந்தாலும் ஆர்டர் ஃபார் டிராப்பிங் ப்ரொசீடிங் உங்களுக்கு வந்து வியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டர்ஸ் தெரியும். அதை பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் டிராப் ஆயிடுச்சுன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அது பின்னாடி பெரிய இஷ்யூ ஆயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டேபிள் நம்பர் 7 0 ஆகிருக்கணும். 0 ஆகவில்லை என்றால் உங்களுக்கு அந்த டிமாண்ட் அப்படியே தான் இருக்கு. இதுக்கு வந்து டிமாண்ட் ரிவைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வித்ட்ராங்கிற காலமை கிளிக் பண்ணிட்டாரு. ஆனால் கிளிக் பண்ணினால் டேபிள் நம்பர் 7ல வந்து அமௌண்ட் 0ன்னு மாத்தணும். இல்ல டேபிள் நம்பர் 7ல அமௌண்ட் எதுவும் போடக்கூடாது. அவர் என்ன பண்ணாருன்னா வித்ட்ரான்னு கொடுத்துட்டு திருப்பி பழைய ஆர்டர்ல இருந்த அதே ஃபிகரை அப்படியே ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி பண்ண என்ன ஆகும்னா உங்க டிமாண்ட் அப்படியே தான் இருக்கு. இதையும் நீங்க எப்பவுமே ரெகுலரா லெட்ஜர்ல பேமெண்ட் டுவர்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் அப்படிங்கிறதுல செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் வித்ட்ரா ஆனாலும் அங்க டிமாண்ட் டிராப் ஆயிட்டாங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு சாம்பிள் ஆர்டர் வச்சிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்னன்னா சேம் இதுல நம்ம அப்ளிகேஷன் எதுவும் போடல, போன ஃபார்ம்ல அப்ளிகேஷன் நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்டர்ல அவரா ஆன் ஓன் மோஷன்ல டிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆர்டர் வித்ட்ரா பண்ணிட்டாரு. செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்டர்ல இருந்த பீரியட் மட்டும்தான் இருக்கும், இங்க எல்லாம் 0ன்னு பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. டிமாண்ட்லையும் டிராப் ஆயிடுச்சா, டிமாண்ட்ல அந்த ஃபிகர் வெளியே போயிடுச்சுன்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ டிஆர்சி 08 நம்ம பார்த்துருக்கோம், 08 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டிஆர்சி